இயக்குனர் எம். பாரதி ராஜா இயற்கை எய்திய நிலையில் அவர் பேசிய பழைய காணொளி மீண்டும் இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஏன் இனிய தமிழ் மக்களே, இந்த தமிழ் மீதும் இந்த மண் மீதும் இந்த கலாச்சாரத்தின் மீதும் பிடிமானம் கொண்டு இதிலிருந்து விடுபட முடியாமல் தேச விரோதிகள் என்ற பட்டத்தை வாங்கி அமர்ந்திருக்கும் என் தேச விரோதிகளை விமர்சனம், விவாதம் ஒன்றை விமர்சனம் பண்ண வேண்டும் என்றால் நாம் எதை விமர்சிக்கின்றோமோ அதை காட்டிலும் ஒருபடி மேலே நின்று போயிருந்திருக்க வேண்டும், விமர்சிக்கலாம். நான் இதை விமர்சிப்பதற்கு இந்த மாரி செல்வராஜை விட ஒருபடி மேலே போய் சிந்தித்திருந்திருந்தால் விவாதிக்கலாம். நான் இன்னும் ஒத்துக்கொள்ள மாட்டேன், அவனை தாண்டி இன்னும் போகல. அது படமாக இருந்து கொஞ்சம் நாளாகி போச்சு, அது வேறு படம் பார்த்துட்டு வந்துருக்கணும். ரெண்டாவது, இவ்வளவு ஒரு சிறப்பான படத்திற்கு இங்கே இந்த ஒரு அமைப்பு அவசர கதியில் பண்ணினீர்கள். இது மிக பிரம்மாண்டமாக பண்ண வேண்டும். மாரி செல்வராஜ் என்பவன், நான் அந்த படம் பார்த்து முடித்தோடனே முழுக்க அவன் முகத்தை மறுபடியும் அவன் முகம்தான் எனக்கு வந்து போச்சு. நான் ரொம்ப பிரமிச்சு போனேன். ஏன்னா எல்லோரும் சொல்லுவான், எந்த படம் போனாலும் ஒரு பாட்டுக்கு எல்லாருக்கும் பாராட்டி விடுவாரியான்னு. என்ன பண்ணுறது, ஒவ்வொன்றும் பார்க்க அவன் வெற்றி மாறனை பார்த்தா அப்படி பார்க்குறேன். உண்மை விளையாட்டில் போய் சொல்லலை. என்னை அண்ணாந்து பார்த்ததா சொல்லுவார்கள். நான் கொஞ்சம் நல்ல கலைஞன், ஈரமானவன். பட் தொழில்நுட்பத்தில், சிந்தனையில் இவர்கள் ஒருபடி நம்ம கம்ப்ளீட் பண்ணி உங்களை கூடவே ஓடி வருவேன்னு சொல்லிட்டு இன்னமும் ஐ ஆம் ட்ரைங் டு ரன் வித் யூ. நம்ம ஏதோ சும்மா ஒரு ரோடு போடு, நீங்கள் அதை அழகான ரோடாக்கிட்டீங்களே, ஒத்தேடி பாதை போட்டிருப்பேன், அவ்வளோதான். ஒத்தேடி பாதை ரோடாக்கிட்டீங்களே, அழகா அழகா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இதில் ரெண்டாவது வரும்போது எனக்கு இந்த திரை உலகத்தில் தேர் இஸ் நோ கம்யூனிட்டி. இந்த ஜாதி இல்லை. நான் கூட அது என்ன ஒரு பாதிப்பில் எடுப்பது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.